நேற்று மாலை ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன்ஜி வகுப்பெடுத்தார். அந்த வகுப்பில் என்ன கேட்டார், என்ன வகுப்பு நடந்தது, ஆரம்பிச்சது இல்லை. வகுப்பு ஆரம்பித்ததில் என்ன நடந்தது, என்ன கேட்டார், நீங்கள் தான் வந்து பதில் சொன்னீங்க. என்ன கேட்டீங்க? அது பாட கடைசி. அதனால சொன்னேன், ஆரம்பிக்கிற போது எங்கே ஆரம்பிச்சது, அது முடிக்கிற போது எங்கே இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அப்புறம் உங்கள் எய்ம் என்ன கேட்டேன். அதனால் 15 அல்லது 20 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், இல்லை 15 வருடங்களுக்கு பிறகு என்னவாக இருப்பீர்கள் என்பதை யோசித்து சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதானே இதில் ஆரம்பிச்சது. நீங்களும் சொன்னீங்க. என்னெல்லாம் சொன்னீங்க? ஒரு 5-6 பேர் வந்து சொன்னாங்க. அதானே யார் யார் சொன்னது? நேற்று வந்து பேசினார் சொன்னார். நீங்கள் என்ன சொன்னமா? என்ன சொன்னீங்க? டாக்டர் ஆகலாம். சரி, ஓகே. அடுத்து வேற சொன்னது வந்து வக்கீல் ஆகலாம். சரி, ஐஏஎஸ் ஆகணும். பேங்க் மேனேஜர் ஆகணும். சரி, டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், பேங்க் மேனேஜர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். சரி, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும். எம்பிபிஎஸ்லாம் ஒன்று மதிப்பு இல்லை, அதுக்கு மேலே படித்தாக்கா. அதுக்கு மேலே எம்பி பண்ணாக்க மதிப்பு. எம்பிபிஎஸ்லாம் நிறைய இருக்காங்க. டாக்டர் ஆகணும். சரி, வேற நேற்று சொன்னது அவ்வளோதான். இதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா? யாருக்கெல்லாம் கனவு அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் நான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. கைக்கு சரி, பாதி பேர் தான் கை கட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி பேர் முடிவு பண்ணலைன்னு அர்த்தம். அதானே யாரெல்லாம் நான் என்ன ஆகணும் முடிவு பண்ணலைன்னு சொல்கிறாங்க. கை சொல்கிறாங்க. அதுக்கு 4 பேர் தான் வருது. நிச்சயத்துக்கு ஆள் இருந்தது. சரி, இப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்னவாக ஆகிறோம் போர்டு தான். அப்புறமா அவங்களுக்கு நோட்டு தரேன், நோட்டு வரும், கொண்டு வந்துருக்கீங்கன்னா அது எழுதிக்கலாம். இல்லைன்னா அப்புறமா நோட்டு வரும், சொல்லியிருக்கலாம். அந்த பிறகு எழுதிக்கலாம். இந்த டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், வேற அட்வொகேட் ஆகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என்னது? நம்முடைய என்ன சொல்கிறாங்க? குறிக்கோள். அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? தமிழ் எதை சொன்னேன்? லட்சியமா? அப்புறம் கனவு, குறிக்கோள், இலக்கு, நோக்கம், லட்சியம் அல்லது எய்ம், கோல். தமிழில் சொன்னாங்க எய்ம், கோல். அப்படியே அதனால் எய்ம், கோல், லட்சியம் இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கேட்கறதுல சம்ஸ்கிருத இங்கிலீஷில் வந்து எய்ம், கோல்னு சொல்லணும். இங்கே தமிழில் வந்து நோக்கம்னு சொல்லலாம், குறிக்கோள்னு சொல்லலாம். லட்சியம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. இதனுடைய லட்சியம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. லட்சியம் சுருக்கமாக சொன்னால் எனது குறிக்கோள். எனது குறிக்கோள் என்று நமக்கு வேணும் ஒரு குறிக்கோள். பாதி பேர் முடிவு பண்ணியிருக்கிறோம், பாதி பேர் இன்னும் முடிவு பண்ணலை. இது எப்ப முடிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு படிக்கிற போது வருது? சொல்லுங்க. +2 முடிச்ச பிறகு இல்லை 10வது முடிக்கிற போது? 10வது முடிக்கிற பொழுது அது வரைக்கும் பொது கல்வியாக இருக்கு. 10வது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி தானே இருக்கு. ஆனால் 10வதுல நம்ம எடுக்கிற மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு 11வதுல இருந்து தான் நிறைய பாடப்பிரிவுகள் பிரிக்கிறாங்க.
நிறைய துறைகள் பிரித்திருக்கிறாங்க. அப்போ மேத்ஸு சயின்ஸ் முக்கியமாக இருக்கணும், இல்லை லாங்குவேஜ் முக்கியமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் முக்கியமா, அப்படி பிரிஞ்சு வருது இல்லை. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மார்க்குக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த குரூப் நமக்கு கிடைக்குது. அந்த குரூப்பு +1 +2ல் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அதற்கு மேலே உயர்கல்வி கல்லூரி படிப்புங்கிறது இருக்குது. அதானே, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். மேத்ஸ் சயின்ஸ் அதிக மார்க் இருக்கணும், ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துருக்கணும். அதானே, அப்போ 10வது முடிக்கிறதுக்குள்ள நாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்மளுடைய கனவு என்ன என்பதை முடிவு பண்ணியிருக்கோம். தானே, இப்போ 9th 10th இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன போய் படித்து சேர போகிறோங்கிற ஒரு கட்டாயம் முடிவு பண்ணணும். என்னால் முடிவு பண்ணியிருக்கணும். 9th இருந்தால் இன்னொரு வருஷம் இருக்குது. 10th முடிக்கிறதுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இன்னும் 6th 7th 8th தான் படிக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்ல அதே காலம் இருக்குது. 10th வரைக்கும் இதே பாடம் தான் படிக்க போகிறோம். அதற்கு மேலே ஒரு 3-4 வருஷம் இருக்குது. அதற்குள்ள நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன படிக்க போகிறோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன என்று முடிவு பண்ணி கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதானே, வாய்ப்பு இருக்குது. மெதுவாக யோசனை பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த நம்ம குறிக்கோளை முடிவு பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை பார்க்கணும். நம்மளுடைய குறிக்கோள் இப்போ தனிப்பட்ட குறிக்கோளில் ஒன்று இருக்குது. இந்த தனிப்பட்ட குறிக்கோள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதும், நம்மளுடைய குறிக்கோளை எந்த அடிப்படையில் நம்ம முடிவு பண்ணுறவங்களுக்காக முடிவு பண்ணது, யோசித்து கொண்டிருப்பவர்களுக்காக அது. அப்புறம் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தாலும் நம்ம எந்த அடிப்படையில் முடிவு பண்ணியிருக்கோங்கிறது இருக்குது. அம்மா அப்பா சொன்னதுனால முடிவு பண்ணுமா, இல்லை டாக்டருக்கு தான் நிறைய பைசா இருக்குது அதனால டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணணுமா, எந்த காரணத்தினால அதை முடிவு பண்ணணும் இருக்குல்ல. அது இருக்கு. நிறையா டாக்டர் படித்தாக்கா நிறைய சமூக அந்தஸ்து இருக்குது, நிறையா பணம் வரும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வக்கீல் அப்படின்னு. இல்லை அது எனக்கு சமூக சேவைக்காக நான் அதை படிக்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காரணங்கள் இருக்கணும். இல்லை பெற்றோர்கள் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, பெற்றோர் அதான் சொன்னாங்க அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் ஊரெலாம் அதே பக்கம் தான் ஓடுது, அதனால் நான் அந்த பக்கம் ஓடுறேன்னு சொல்லி ஓடலாம். அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஓடிட்டே இருக்காங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் இன்ஜினியர்னு படித்தா ஏன்னா எல்லாம் அதான் எல்லாரும் இன்ஜினியர் படிக்கிறான், ஆனால் என் பையன் இன்ஜினியர் தான் படிக்கிறான் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. தெருவெல்லாம் ஊரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தா இப்போ தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான். அதுக்கப்புறம் அதுலேருந்து டாக்டருக்கு வேண்டாம். அப்புறம் இப்போ அக்ரி மற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் எந்த காரணத்தினால பெற்றோர் சொல்லி முடிவு பண்ணுறோமா, இல்லை அதுதான் நிறைய சமூக மதிப்பு இருக்குன்னு முடிவு பண்ணுறோமா, அதில் நிறைய பணம் வருதுன்னு முடிவு பண்ணுறோமா, இல்லை நமக்கு அதன் மூலம் சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். இன்னொன்று, நமக்கு எதை செய்ய முடியுங்கிறதையும் பார்க்கணும். முடிவு பண்ணுற பொழுது நம்மளுடைய லட்சியத்தை நம்ம முடிவு பண்ணுற பொழுது நம்ம அங்கே கவனிக்க வேண்டியது நம்மால் எது நமக்கு இயல்பாக வருது, இயற்கையாக நமக்கு எது வருகிறதுங்கிறது முக்கியமானது. எல்லாத்துலேயும் திறமையும் இருக்கணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு துறையத்தில் திறமை இருக்கும். அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக கஷ்டமில்லாமல் பண்ண முடியுது, இயல்பாகவே நம்முடைய உடம்பு மனசு பக்குவமாக இருக்குது. இப்போ காலையில் யோகாசனம் பண்ணுறோம். யோகாசனம் பண்ணால் வளைக்க சொல்கிறாங்க, முன்னாடி வளையணும், பின்னாடி வளையணும், சைடில் வளையணும், குடிஞ்சு நிமிரணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ உடம்பு மாஸ்டர் சொல்கிறபடி நமக்கு வளையுதா, எல்லாருக்கும் சரியாக ஒரே மாதிரி பண்ண முடியுதா, பண்ணுறதுக்கு முடியவில்லை. சிலர் சொன்ன உடனே முதல் தடையே தடை தொடர்னா தொட்டாராம், குடிஞ்சு தடையை தொடர்னா தொட்டாராம், முழங்கால தொழில் நெற்றி முழங்கால தொடர்னா பண்ணிடுறாங்க. சிலருக்கு அந்த உடல் பாகம் உடல் தன்மை இருக்குல்ல, உடம்போட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இயல்பாகவே இருக்கு. ஒல்லியாக குச்சி மாதிரி இருப்பான், ஆனால் உடம்பு கட்ட மாதிரி இருக்கும், வளையாது. ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பான், ஆனால் நல்லா வளையும். அதனால் ஒல்லியாக இருக்கிறதுனால வளைய முடியும், குண்டாக இருந்தால் வளைய முடியாது. அது உடம்போட தன்மைன்னு ஒன்று இருக்கு. அப்போ அவனுக்கு முதல் தடவை செய்கிற பொழுது
ஈஸியாக வருது, இல்லை ஓரளவுக்கு நல்லா வருது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணால் தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்க அதை நல்லா பண்ண முடியுது அப்படின்னு தெரியும். சிலருக்கு என்னதான் வளர்ச்சாலும் வளைய மாட்டேன். சில உடம்போட தன்மை ஒன்றும் தப்பு இல்லை, கடவுள் அப்படிதான் படைத்திருக்கிறார். நம்மளுடைய உடம்போட தன்மைங்கிறது ஒன்று இருக்கு. உடம்புக்கு வரும், ஆனால் அதில் ரொம்ப சிரமம் எடுக்கணும், ரொம்ப பயிற்சி பண்ணாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சில பசங்களுக்கு முதல் தடவை செய்கிற பொழுது நல்லா இருக்கும். அப்போ என்னது, அந்த உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இயற்கையாகவே இயல்பாகவே நமக்கு உடம்புக்கு ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி தான் மனசு, நம்மளுடைய புத்தி சக்தி, நமக்கு இயல்பாக ஒரு திறமை இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பொழுதே சில சப்ஜெக்ட் நல்ல லாங்குவேஜ் நல்லா, தமிழ் நல்லா வரும். தமிழ் நல்லா வர ஆளையாக இருக்கா, தமிழ்நாடு நல்லா இன்ட்ரெஸ்ட், நிறைய மார்க் 90 மார்க் வாங்குவேன் தமிழ் வேறு இல்லையா. தமிழில் முதல் மதிப்பெண் வாங்குறாரு, 1 2 90க்கு மேலே வாங்குறாரு. சரி 5 6 7 8 10. சரி இங்கிலீஷில் எனக்கு இங்கிலீஷ் நல்லா பிடிக்கும், இங்கிலீஷ் நல்லா வரும் லாங்குவேஜ். மேத்ஸ் நல்லா வர தெரியாது, மேத்ஸில் நல்லா செட்டாக வாங்குவோம். மேத்ஸில் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கணக்கில் புளி, ஆனால் தமிழில் இடிச்ச புளி ஒன்று நகராது. அப்படி சயின்ஸ் நல்லா வராது, சயின்ஸ் எனக்கு பிடிக்கும், நல்லா வரும். சரி சோசியல் சயின்ஸ் அந்த பக்கம் வரலாறு சொல்லுவாங்க, அது வருதான். அப்போ இயல்பாகவே நம்ம ஏதாவது திட்டம் போட்டு பண்ணுறோம்னா நமக்கு அப்படிதான் இருக்குது இல்லைண்ணே. வந்து இயல்பாகவே அது படித்தாக்கா ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும், ரொம்ப சிரமம் இல்லாமலே அந்த சப்ஜெக்டில் மார்க் நிறைய வாங்க முடியும். மற்ற சப்ஜெக்டில் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் எடுத்தால் தான் வருது. சில சப்ஜெக்ட் என்னதான் படித்தாலும் ஏதோ பாஸ் மார்க் வருதுன்னா, ரொம்ப படித்தா ஒரு 50 60 மார்க் வருது, அவ்வளோதான் இருக்குல்ல. இப்போ இயல்பாகவே அப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறது வேற, அது பகவான் அப்படிதான் கொடுத்துருக்குறான். நம்முடைய உடம்பு அமைப்பு, அதே மாதிரி மனது, அறிவோட திறமைகள் எல்லாம் இப்படி மாறுபட்டு இருக்கிறது இயற்கை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு இப்படி சரியா இல்லையே குறையா இருக்கேன்னு ஒரு குற்றமாக நினைக்க வேண்டியது இல்லை. இயற்கையில் மரம் செடி கொடி பார்த்தா, பூக்கள் பார்த்தாக்கா ஒன்னொன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்கா. மாம்பழம் நல்லா இனிப்பா இருக்கு, புளிப்பா இருக்கு. வேப்பம்பழம் கசப்பா இருக்குல்ல. வேப்பம்பழம் நல்லா பழுத்து வந்து கொஞ்சம் இனிக்கும், அது கசப்பா இருக்கு. அது கசப்பாக இருக்கு. புளியம்பழம் கொஞ்சம் புளிப்பா இருக்குல்ல. நெல்லிக்காய் சுமப்பா இருக்கு. அதற்குன்னு ஒரு சுவை இயற்கையா இருக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணம் உண்டு, அப்படிதானே. எல்லாம் ஒரே மாதிரி சுவையில் இருந்தால் நல்லா இருக்குதான், ஒவ்வொரு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கு. அதுக்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அதனால புளிப்பா இருக்கிற ஐயோ நம்ம புளிப்பா இருக்கிறவங்க நம்ம இனிப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படணுமா, வேண்டியது. அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது இயற்கை. பூவில் பார்த்தாக்கா ரோஜா பூ ஒரு மாதிரி இருக்கு, மல்லிகைப்பூ ஒரு மாதிரி இருக்கு, செம்பருத்தி ஒரு மாதிரி இருக்கு. அதோட வடிவம், அதோட நிறம், அதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாசனை, அதுக்குன்னு இருக்க மருத்துவ குணம் தனியாக இருக்குல்ல. அதுக்கு வேறுபாடு இருக்கு. ஒன்று இன்னொன்றோட ஒப்பிட வேண்டியது இல்லை தானே. ரோஜாப்பூ மல்லிகைப்பூ பார்த்து அது வெள்ளையா இருக்கேன் அப்படின்னு கலர் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை மல்லிகைப்பூ ரோஜாவை பார்த்து குட்டியா இருக்கேன் அதோட பெருசா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோமா, வேண்டியது இல்லையே. அதோட தன்மையில இருக்கின்றது, அதுவா இருக்கிறது அழகு இல்லைன்னா. அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், இல்லை நம்ம மனதோட தன்மை, அறிவோட திறமை, இதெல்லாம் வேறுபாடு இருக்கு. அது நம்ம எப்படி இருக்கோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கோ அது அப்படி இருக்கணும். நான் எப்படி இருக்கிறோம், நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அதை புரிந்து கொள்ளணும். இதில் நான் கொஞ்சம் அழகா இருந்தா, கலரா இருந்தாக்கா நம்ம அழகு அப்படின்னு நினைக்கிறதும் தேவையில்லை. இல்லை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையும் தேவை இல்லை. அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு விஷயம். அப்ப நம்முடைய லட்சியத்தை நம்ம தீர்மானம் பண்ற பொழுது அந்த அடிப்படையில தீர்மானம் நமக்கு எது கஷ்டம் இல்லாமல் இயல்பா நல்லா பண்ணுறது. சிலருக்கு இந்த மாதிரி படிப்பு நல்லா வரும், அதில் ஒரு சப்ஜெக்ட் மேத்ஸ் சயின்ஸ் நல்லா வருதுன்னா நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா போகலாம், டாக்டர் போகலாம், அந்த மாதிரி படிப்புக்கு போகலாம்.
இல்லை லாங்குவேஜ் நல்லா வருது, தமிழ் நல்லா, இங்கிலீஷ் நல்லா வருது, பிஏ எம்ஏ அதே பிஹெச்டி பண்ணலாம், லாங்குவேஜ்லேயே பிஹெச்டி பண்ணி ப்ரொஃபஸர் ஆகலாம், அது சம்மந்தமான ஆய்வுக்கு போனால் நல்லா தமிழ் அறிஞர் ஆகலாம். அதெல்லாம் இன்ஜினியரிங் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும், இது இல்லையே. அப்படியா? இல்லை, இதெல்லாம் எதுவுமே எனக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் வருது, விளையாட்டு நல்லா பண்ண முடியுது, நல்லா விளையாட்டில் ஆர்வம் இருக்குது, நல்லா படிப்பை விட நான் விளையாட்டில் எனக்கு ஆர்வமும் இருக்குது, அது விளையாடுறது நல்லா வருது. அதெல்லாம் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு, வயசெல்லாம் அதுக்கு தயாரிப்பு படிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு விளையாடிட்டு இருக்கோம். அதனால சும்மா பொழுதுபோக்குக்காக விளையாடுறதுங்கிறது வேற. அது எல்லாத்துக்குமே ஆர்வம் வந்து குழந்தையா இருக்கிற பொறுத்தவரை விளையாட்டுல ஆர்வம் இருக்கிறது. இதுல என்ன ஸ்போர்ட்ஸ்? செல்போன்ல கபடி அப்படித்தானே? செல்போன்ல இல்லை, அது இப்போ கேம்ஸ்லாம் செல்போன் கேம்ஸ் மட்டும் தான் தெரியும் தான். அதனால செல்போன்ல இருக்க கேம்ஸ்ல நான் ஸ்பெக்ஸ் நான் கபடி, வாலிபால், இல்லை கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கு, ஹேண்ட்பால் இது. அப்போ அதில் எனக்கு நல்ல ஆர்வம் வருது, நல்லா கற்றுக்க முடியுது, ரொம்ப எளிதாக நல்லா பண்ண முடியுதுன்னா இப்போ ஸ்போர்ட்ஸில் என்னுடைய லட்சியம் இருக்குது. அதில் நான் ஒலிம்பிக் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் நினைக்கலாமே. ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் அதில் நான் வந்து பெரிய ஆளாவேன், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு கனவு வைத்துக்கிறோம். அதனால் நம்மளுடைய லட்சியம் என்னன்னு நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கு நமக்கு இயல்பாக என்ன திறமை இருக்குங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அது நமக்குள்ள தேடி பார்க்கணும். நமக்குள்ள இயற்கையாக என்ன இருக்கு, எதை நம்மளால் கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், உற்சாகமாக எதை பண்ணுற பொழுது நமக்கு உற்சாகமாக இருக்குது அதை பார்க்கணும். எதை பண்ணுற பொழுது உற்சாகமாக நம்மளை அறியாமல் ஒரு ஈடுபாடு வருது அப்படிங்கிறத நமக்கு நாமே தேடி பார்க்கணும். அது வந்து இப்போ பண்ணுற வயசு, இந்த வயசு 80 வயசில் நான் எனக்கு இருக்கிற திறமை இருக்குது, இனிமேல் நான் என்னுடைய லட்சியம் என்ன தீர்மானம் பண்ணலாம்னு 80 வயசில் நினச்ச பிரயோஜனம் இருக்கேன். 8 வயசில் நினைக்கலாம், 10 வயசில் நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு வளர்ந்து வரோம், நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து அந்த அடிப்படையில் தீர்மானம் பண்ணணும். ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜில் தான் போகிறாங்க, அதனால் நானும் அவங்களோட சேர்ந்து போவேன், ஆனால் இதுதான் சமூக அந்தஸ்தாக நிறையா இருக்குது, இதில் போனால் தான் பணம் நிறையா வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. நமக்குள்ள எதில் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்க்கணும். நீ எதுவாக நினைத்தாலும் உனக்குள் என்ன விதை இருக்கிறதோ அதுவாகத்தான் நீ ஆவாய். அந்த மாதிரி புரிஞ்சுதான்? திரும்ப சொல்ல முடியுமா யாராவது? திரும்ப ஒரு தடவை சொல்லு. நீ எதுவாக நினைத்தாலும் உனக்குள் என்ன விதை இருக்கிறதோ அதுவாகத்தான் நீ ஆவாய். சொல்ல திரும்ப சொல்லுவாங்க. நான் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லுவேன், விளக்கம்லாம் வேண்டாம், நான் சொன்னதை அப்படி சொல்லுவேன். சொல்லுயா? திரும்ப சொல்லுவேன். கரெக்டா கவனமா கேட்டு அப்படியே திரும்ப சொல்லணும், வார்த்தை மாறாம சொல்லணும். நீ எதுவாக நினைத்தாலும் உனக்குள் விதையாக எது இருக்கிறதோ அதுவாகவே நீ ஆவாய். சின்ன ஒரு வாய்ப்பு. நீ எதுவாக நினைத்தாலும் உனக்குள் என்ன விதை இருக்கிறதோ அதுவாகவே நீ ஆவாய். சொல்லுங்க சொல்லுவாங்க. உனக்குள் இருக்கிற விதை இல்லை, உனக்குள் என்ன விதை இருக்கிறதோ அதுவாகவே நீ ஆவாய். சொல்லு. நினைக்கிறாயோவாக நினைத்தாலும் உனக்குள் என்ன நீ ஆவாய். சொல்லுங்க சொல்லுங்க.
அதுவாகவே அல்லது அதுவாகவே ஞாபகம். வேற யாரும் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். எதுவாக நினைத்தாலும் சொல்லுங்க. ஆவாய் சொல்லுங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க, நீங்க சொல்லுங்க. பின்னாடி எடுத்து கொடுக்குறேன். அப்ப நீங்களே தைரியமா சொல்லலாம். சொல்லுங்க. உனக்குள் அவங்களுக்கு நீங்க எடுத்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுவாக என்ன அர்த்தம்? நீ நம்ம நினைக்கிறது என்ன வேணாலும் நினைக்கலாம். அது கற்பனை தானே. என்ன வேணாலும் நினைக்க. ஏன்னா அந்த நினைப்பு மேலோட்டமா மனசுல வரக்கூடியது நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதனுடைய தாக்கத்தினால வரக்கூடியது. இதை தலைப்படம் பார்க்கிறதாக்க நான் அதே மாதிரி இதை எடுத்துக்கிறேன். பெப்பர் ரெண்டு சாப்பிட்டு பெப்பர் ரெண்டு சாப்பிட்டு நெய் அடிச்சுக்கலாம். இல்லை செம்பட்டையே அடிச்சுக்கலாம். ஹீரோவை பார்க்குறாரு, அவரை வந்தார். அல்லது வேற யாரும் என்ன சொல்கிறாங்க, டிவியில் ஒரு பேட்டி வருது, பேட்டியை பார்க்குறாங்க. அதை பார்த்து நான் இதுதான் நல்ல பிள்ளை போல அதுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறோங்கிறது மேலோட்டமா மனசுல இருக்கு. நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோம்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை நெருக்கடியினால அல்லது மற்றவர்கள் சொல்றதுனால இல்ல மற்றவருடைய இன்னைக்கு மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். சோசியல் மீடியாவில் பார்த்தா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். நம்ம என்ன வாங்கணுங்கிறத அதை திரும்ப சொல்லி அதை வாங்க வைக்கிறான். இதான் உலகத்திலேயே சிறந்த பொருள் எங்கள் தயாரிப்பு தான் அப்படின்னு யாரோ யூடியூப்ல சொல்றாங்க, இல்லை வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல அது திரும்ப அதை பணம் வாங்கிட்டு அவன் சொல்றான். நம்ம அதை பார்த்து ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி பிறருடைய சமூகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். அதனால அதை வைத்துக் கொண்டு நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரிசல்ட் என்ன வரும்? நமக்குள்ள என்ன விதை இருக்கோ அதான் வரும். அதனால நாம என்ன பண்ணணும்? நாம எதுவாக நினைக்கிறோங்கிறத விட நமக்குள்ள என்ன விதை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இந்த வயசுல நம்ம செய்யறது. நமக்குள்ள எதற்கான விதை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு மாம்பழம் எடுத்துக்கொண்டா மாம்பழம் வெளியே மாம்பழத்துல எத்தனை வெரைட்டி சீசனாக இருக்கு. நம்ம வெரைட்டி சுற்றி மாம்பழமாக பார்க்குறோம். அதனால இங்கே எல்லா வெரைட்டி மாம்பழமும் இருக்குது, எல்லா வெரைட்டி மரமும் இருக்குது. பழுக்க ஆரம்பிச்சு தெரியும். எல்லா வெரைட்டியுமே இங்கே நான் வச்சுருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். சைஸும் வேறு வேறையாக இருக்கும், கலரு வேறு வேறையாக இருக்கும், சுவையும் வேறு வேறையாக இருக்கும். அப்போ மாம்பழம் புற தோற்றத்தில் ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி தேங்காய் இருக்குது, வேறு பழங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. கொய்யா பழம் இருக்குது, மாதுளம் பழம் இருக்குது. அது புறத்தில் என்ன கலராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பழத்தை போட்டாக்க அதுலேருந்து என்ன மரம் வரும்? மாமரம் தானே வரும். மாமரம் தான் ஒன்றும் மாறாது. என்ன மரம் என்ன பழம் போட்டப்போ அதுலேருந்து தான் வரும். என்ன போட்டப்போ அதான் வரும். ஒன்றும் மாறாது. தென்னை மரம் வச்சாக்கா புளிய மரம் வராது, புளிய மரம் வச்சா தென்னை மரம் வராது. அந்த பழம் மரத்தில் எப்படி இருந்தாலும் சில பழப்பழம் பார்த்தா மரடு கூட இருக்குது தானே. ஆனால் உள்ள இனிமையான பழம் இருக்குது. வாழைப்பழம் பார்த்தா நல்லா வெளியவே நல்லா இருக்கு, உள்ள வந்து விதை இருக்கிறதே தெரியல, ஆனால் இருக்கு. அப்படி பார்க்கிறோம். அப்ப வெளியே அது எப்படி இருந்தாலும் அதற்குள்ள விதை என்ன இருக்கோ அதுதான் தொடர்ச்சியாகும், அதுதான் முளைக்கக்கூடிய, அதுதான் வெளிப்படக்கூடிய. அந்த மாதிரி நம்ம வெளியே வந்து கலக்கு அதிகமாக இருக்கலாம், கலக்கு கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம முக அமைப்போ உடல் அமைப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள என்ன மூலம் இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக ஆகும். அதனால் நம்மளுடைய உடலை வைத்து மனதை வைத்து அல்லது சமூகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கொண்டு நான் இதுவாக நினைக்கிறேங்கிறது கண்டிப்பாக வியாபாரம். அப்படி எதுவுமே கனவு கண்டவர் வேலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தா அவர்கள் படித்தது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்ஜினியர் ஆனால் ஆளை வாசப்பட்டான், கடைசியில் எங்கேயோ 5 ஸ்டார் ஹோட்டலில் டேபிள் தொலைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுதான் அந்த வேலை இழிவானது கிடையாது.
நம்ம டாக்டராக தான் பெருசு, டாக்டரானால் தான் சமூகத்துக்கு சேவை பண்ண முடியும், இன்ஜினியரானால் தான் பண்ண முடியும், அட்வொகேட் ஆனால் தான் பண்ண முடியும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுலேயும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஆனால் தான் பண்ண முடியுங்கிறது இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், எல்லா வேலையுமே நல்ல வேலை தான். வேலையில் உயர்வு தாழ்வு வருது இல்லை. நல்ல ஆர்டிஸ்ட் ஆகலாம், நல்ல ஓவியத்தில் சிறப்பான ஆளாகலாம், இல்லை நல்ல எனக்கு பாட்டு நல்லா வருது அதனால் நான் சங்கீதம் நல்ல ஸ்கூல் பாடத்தை விட மற்ற ஸ்போர்ட்ஸை விட சங்கீதம் நல்லா குரல் வளம் இருக்குது, சங்கீதத்தில் ஆர்வம் இருக்குன்னா சங்கீதத்திலேயே நீங்கள் நல்லா கற்றுக்கொண்டு அதில் ஒரு பெரிய ஆளாகலாம். இல்லை ஓவியம் வரைகிறது இருக்குது, சிற்பக்கலைன்னு சொன்னால் சிற்பக்கலை இருக்குது, சிற்பக்கலையிலேயே பெரிய ஆளாகலாம். இப்படி மற்ற துறைகளும் இருக்குது. இன்ஜினியரிங், டாக்டர் இது மட்டும்தான் துறைகள் இல்லை. இப்படி எத்தனையோ துறைகள், நிறைய துறைகள் இருக்கு, நிறைய கலைகள் இருக்கு. நமக்கு இயல்பா எதுல நல்லா இருக்கும் அது நம்ம லட்சியமா வைத்துக் கொள்ள அதை அச்சீவ் பண்றது எளிதா, அதை அடையிறது எளிதானது. அதான் புரிந்து கொள்ளும். இதுல உயர்வானது தாழ்வானது பார்க்கக்கூடாது. நமக்கு இயல்பா எது இருக்கும், இதுல ஆர்வம் நல்லா இருக்கும். நம்ம கடவுள் ஒரு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறார்? நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்குறேன், என்னவாக நினைக்கிறையோ அதுவாக நான் உன்னை ஆக்கிவிடுவேன்னு சொல்கிறேன். டாக்டர் ஆகுறான். டாக்டர் ஆகுனா உடனே டாக்டர் ஆயிடுது. அப்படி நீ என்ன வாங்கணும் கேட்டாலும் எதை கேட்டாலும் உடனடியாக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் ஒரு சொன்னார். நமக்குள்ள இயல்பா நாம் எதை கேட்க தயாராக இருக்கிறோம் அதை பார்க்கணும். உண்மையிலே நம்முடைய விருப்பம் எதை நமக்கு உண்மையிலேயே திருப்தியை தரும்னு பார்க்கணும். ஏன்னா டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகுது, வக்கீல் ஆகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் அது ஒரு தொழில். அது நான் வச்சுக்கணும். அது ஒரு தொழில் தான், அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. அந்த வேலைக்கு ஒரு வருமானம் வருது, அது ஒரு தொழில் தான். எல்லா டாக்டரும் சரியா இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு. வக்கீலானாக்கா வக்கீல் எப்படி கோர்ட்டில் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அட்வொகேட் ஆனாக்கா அது அதோட கதையும் தெரியும். அதனால இது லட்சியம்ங்கிறது ரெண்டு விதமானது. நம்மளுடைய லட்சியம்ங்கிறது அல்லது நோக்கம்ங்கிறது ஒன்று தொழில் சார்ந்தது, தொழில் சார்ந்த லட்சியம். இன்னொன்று மன அமைதி, மன நிம்மதி, திருப்தி சார்ந்த லட்சியம். அப்படி ஒன்று மனம் சார்ந்த லட்சியம், தொழில் சார்ந்த லட்சியம்னு ஒன்று, மனம் சார்ந்த லட்சியம். தொழில் சார்ந்த லட்சியத்தை நம்ம இதனால டாக்டருக்கு தான் நிறைய பணம் கிடைக்குது, இன்ஜினியருக்கு தான் நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னு நம்ம அதை படித்தாக்கா நிறைய பணம் வரும். ஆனால் நிம்மதி வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லா டாக்டர் நிம்மதியாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஆனால் மனம் சார்ந்ததுங்கிறது நம்மளுடைய இயல்பான விருப்பம் சார்ந்தது. நல்லா யோகாசனம் வருது, எனக்கு யோகாசனத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நல்லா பாட்டு பாட வருது, பாட்டு பாடுறதுல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த விஷயம் நல்லா கற்றுக்க முடியுது. இல்லை நல்லா ஓவியம் நல்லா பண்ண முடியுது, மியூசிக் நல்லா பண்ண முடியுது, இல்லை டான்ஸ் பரதநாட்டியம் நல்லா பண்ண முடியுது. இதெல்லாமே மனம் சார்ந்த உணர்வு சார்ந்த தொழில்கள். இதை நம்ம பண்ணுற பொழுது நிறைய பணம் வராமல் இருக்கலாம், ஆனால் மன அமைதி சந்தோஷமானது நமக்கு இருக்கு. நமக்கு நிறைய பணம் இருக்கிறது முக்கியமா, இல்லை திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமா? அதெல்லாம் முக்கியம். அதற்கு பணம் உதவி பண்ணணும்னா பணம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறதான் முக்கியம். இல்லை குறைவான பொருட்கள், குறைவான வருமானம் இருந்தாலும் நிறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறையா இருக்காங்க. அவர்களுடைய அறிவு திறமையே அவர்களுக்கு சந்தோஷத்தை திருப்தியை கொடுக்கும். அது பணம் போகலாம், பணம் போகலாம், அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவனுடைய பாட்டு திறமை இருக்கா, பாட்டு பாடிக்கொண்டே ஆனந்தமாக இருக்காங்க. மற்ற பற்றி அப்படின்னா நம்ம கதையெல்லாம் படிக்கிறோம்ல, பக்தர்களுடைய கதையெல்லாம் படிக்கிற பொழுது அப்படி இருக்காங்க. இல்லை டான்ஸ் இருக்குன்னா டான்ஸே டெடிக்கேட்டடாக டான்ஸ் பண்ணி அதுலேயே அவர்களுக்கு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பணம் வருது வரலைங்கிறது அப்புறம் வந்தாலும் வரலைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அதுலேயே அவர்களுக்கு திருப்தி, நிறைவு, சந்தோஷம். நம்மளுடைய லட்சியத்தை நம்ம தீர்மானம் பண்ணுற பொழுது இந்த அடிப்படையில் பண்ணணும்.
தொழில் ஒன்று எல்லா வேலையும் வேலை தான். தொழில் சார்ந்த வருமானத்துக்காகவா இல்லை மனசு சார்ந்ததா? நம்மளுடைய மனது உள்ளுணர்வு இயற்கையாக நமக்கு என்ன சொல்லுது, எதில் நமக்கு விருப்பம் இருக்குங்கிறத பார்த்து நாம் அதை தீர்மானம் பண்ணணும். இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவேற்றுகிறேன். இந்த நம்முடைய லட்சியம் தொழில் என்னவாகவும் இருக்கலாம். அதுல இருந்து நமக்கு மனசு திருப்தி சந்தோஷம் வரணும் அப்படின்னா அது ஒன்று பண்ணலாம். வருமானத்துக்காக தொழிலாக இருந்தாலும், உணர்வு சார்ந்த தொழிலாக லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அல்லது மனசு சார்ந்த தொழில் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை வருமானத்துக்கான தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமாக பண்ணுற பொழுது அதுவும் நமக்கு மகிழ்ச்சியை திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் தான் ஒரு ட்ரிக் இருக்கு. அதை நம்ம புரிந்து கொண்டாங்க அந்த டாக்டராக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், அட்வொகேட்டாக இருந்தாலும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் அதை நம்ம நிறைவாக திருப்தியாக பண்ண முடியும். அந்த தொழிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரத்தக்கதா ஆகும். அதுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இந்த எனது லட்சியம் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட முறையில் ஒரு தனியாக ஒரு லட்சியம் வச்சிருக்கிறோம். இதை எல்லோருக்கும் பொதுவாக லட்சியத்தை நம்ம வரையறைப்படுத்த முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். அதனால் எனது லட்சியங்கிறத நமது லட்சியம் அப்படின்னு நம்ம நமது குறிக்கோள்னு எடுத்துக்கொள்ளலாம். எனதுங்கிறத நமது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய அடிப்படையான ஒன்று. அது ஒன்று சேர்த்தோம்னா எனதுங்கிறது நம்ம தான் மாதிரி. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. டாக்டர் ஆனால் நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்கள்லாம் நிறைய வருமானம் வரும். ஆனால் நல்ல டாக்டர், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனால் எந்த டாக்டர்கிட்ட போவோம்? நல்ல டாக்டர்கிட்ட போவோமா, அதிகமாக ஃபீஸ் வாங்க டாக்டர்கிட்ட போவோமா? நல்ல டாக்டராக பார்த்து தானே போவோம். வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டாக்க ஒரு எலக்ட்ரீஷியன் யாரோ ஒரு எலக்ட்ரீஷியன் வரட்டுன்னு நினைப்போமா, ஒரு நல்ல எலக்ட்ரீஷியன் வரணும்னு நினைப்போம். நல்ல எலக்ட்ரீஷியன் நல்ல வேலை தெரிஞ்சவராக இருக்கணும், கூலியும் கம்மியாக நியாயமாகும். கம்மியாக வந்து ரொம்ப குறைவாக வாங்கலாம், ஃப்ரீயாக பண்ண வேண்டாம். ஆனால் நியாயமானதாக வாங்க, ரெண்டுமே பார்ப்போம். அவரு ஒரு திறமையானவராக இருக்கணும், நல்ல நேர்மையானவராக இருக்கணும், நியாயமான கூலி வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிதான் நினைக்கிறோம். வீட்டுக்கு ஒரு பிளம்பரை கூப்பிட்டாலும் அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப சமூகத்துல உண்மையிலேயே மதிப்பு எதற்கு அப்படின்னா, இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லங்கிறத போடணும். டாக்டர் ஆகிறதுங்கிற லட்சியத்தை விட அதோட அது நல்ல லட்சியம், அது நல்லது, அவங்க தப்பு இல்லை. நல்ல லட்சியம் முக்கியமானது. நல்ல டாக்டர், நல்ல இன்ஜினியர், நல்ல அட்வொகேட், நல்ல ஐபிஎஸ், நல்ல ஐஏஎஸ், அதானே? அதை சேர்த்துக்கொண்ட நமக்கு அது வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அதுவே நிறைவு நிம்மதிய சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதான் முக்கியமானது. அதனால இந்த நல்லங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல்லங்கிறத நம்முடைய பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல அறம்னு சொல்லியிருக்காங்க. அறம்னு கேள்விப்பட்டீங்களா? அல்லது தர்மம்னு சொல்லியிருக்காங்க. அறம் அல்லது தர்மம். அறம்னா தமிழ், சம்ஸ்கிருதத்தில் தர்மம் அப்படின்னு. தர்மம்ங்கிறது அது என்ன அர்த்தம்? நல்லதுன்னு அர்த்தம் தானே? நல்ல அப்படிங்கிற பொழுது அது என்னென்னா இருக்கு? ஒரு டாக்டர், நல்ல டாக்டர்னு என்ன பார்க்கணும்? அவர் வந்து நேர்மையானவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும், உண்மையானவராக இருக்கணும், நியாயமான கூலி வாங்குறவராக நியாயமானவராக இருக்கணும். எல்லாம் வந்துடும். நல்லங்கிறதுக்குள்ள நேர்மையானது, உண்மையானது, நியாயமானது, இப்படி எல்லாம் நல்லது வந்துடும். அந்த நல்லங்கிறது தான் தர்மம் அப்படிங்கிறது. அதனால இந்த தர்மங்கிறத சேர்த்து கொண்டு நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அதை தர்மம் ஆச்சுன்னா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும். அதனால் நமக்கு லட்சியம் என்னங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். அது வரைக்கும் என்ன சொன்னாங்கிறத சம்மரி சொல்லி கொடுத்தார். என்ன பார்த்துக்கிறோம், என்ன நம்மளுடைய லட்சியம் என்னன்னு சில தீர்மானம் பண்ணியிருக்கீங்க, சில தீர்மானம் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள்.
அது நம்மளுடைய இயல்பாக நமக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வேலைக்கு தான் போகணுங்கிறது இல்லை, எல்லா வேலையும் வேலை தான். அந்த வேலையை நல்ல முறையில், தர்மமான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான முறையில், வியாபார நோக்கம் இல்லாமல் செய்தால் எந்த லட்சியமும் நல்ல லட்சியம்தான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம லட்சியத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டியது அந்த நல்ல என்பது தான் தர்மம், அறம் என்பது தான். சரிதா? புரிஞ்சதா? ஒரு பிரார்த்தனை சொல்றேன், சொல்லுங்க. ஓம் அசதோ மா சத்யமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பிரார்த்தனையில முதல்ல வருதுல அசத்துவமா சத்தியமய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கெட்டதிலிருந்து நல்லதை நோக்கி என்னை கொண்டு செலுத்துவாயாக. கெட்டதிலிருந்து நான் நல்லதுக்கு சென்றேனாக. அதான் பிரார்த்தனையை. முதல்ல நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட அப்படிங்கிறத நீக்கிட்டு நல்லங்கிறத சேர்க்கணும். அப்படி என்னை கொண்டு செலுத்துவாயாக என்று பிரார்த்தனை பண்ணுறது முதல் வரி. அப்புறம் ரெண்டாவது வரியில் அறியாமை என்பது அறிவுக்கு, அப்புறம் மரணத்திலிருந்து மரணமின்மைக்குன்னு வருது. ஆனால் முதல் விஷயம் அறிய, நல்லது கெட்டதிலிருந்து நல்லதுக்கு. அதுதான் கல்வியில், ஸ்கூலில் நம்ம எய்ம் ஃபார் சேவா ஹாஸ்டல்ல இருந்து நம்ம கற்றுக்கிறது. அதான் கற்றுக்க வேண்டியது. அதுதான் இந்த மாதிரி முகாமில் நம்ம முகாம் நடத்துறதுக்கு நோக்கம் அந்த நல்லது எதுன்னு காமிக்கிறது தான். ஏன்னா எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்கல்ல, வீட்டில் இருந்து போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எங்கள் எய்ம்பார் சேவாவில் நம்ம அமைப்பில் நம்ம ஹாஸ்டலில் இருந்து போன நமக்கு மற்ற வீட்டில் இருந்து அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் பண்ணாத ஒரு புண்ணியத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்கூலில் என்ன சொல்லித்தரலாம், டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, அதுக்கு பொருள் சம்பாதிக்கிறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பை மட்டும்தான் சொல்லித்தரலாம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பொழுது தான் இந்த மாதிரி அம்பாக்கள் கூட, சன்னியாசிகள் கூட, ஆசிரமத்தோட, சாதுக்களோட தொடர்பு இருக்கிற பொழுது தான் அந்த தொழிலை எப்படி நல்ல விதமாக பண்ணணும், நம்மளுடைய அறிவு திறமையை எப்படி நல்ல விதமாக சமூகத்துக்காக பயன்படுத்தணுங்கிறது நமக்கு இங்கிருந்து தான் கிடைக்கும். அதுதான் நமக்கு நிம்மதியை, திருப்தியை, சந்தோஷத்தை தரத்தக்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம், 5 ரூபா டாக்டர், 50 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, இருந்திருக்காங்க. சினிமா கூட தளபதி கூட பண்ணார்ல, அதுக்கு எவ்வளோ பணம் வாங்கினாரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு? ஒரு ரூபாயா? 5 ரூபா வாங்கியிருந்தார அந்த சினிமாவில் அவர் டாக்டராக இருப்பார். எவ்வளோ வாங்குவார்? 5 ரூபா டாக்டர். அந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கினார்? 50 ரூபாயா? அந்த படத்தில் அவர் டாக்டராக நடிக்கும் பொழுது 5 ரூபா வாங்கினார். அந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளவு கோடி வாங்கியிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு 100 கோடியா 200 கோடியா தெரியாது. நமக்கு சினிமா டிக்கெட்டே, அவன் படத்துக்கு டிக்கெட்டே 5 ரூபாய்க்கு கொடுத்தானா? நல்ல டாக்டர் 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்தானே, அந்த சினிமா டிக்கெட் 5 ரூபாய்க்கு அவன் கொடுத்துருக்கலாம்ல. அவன் நல்ல நடிகனாக இருந்த, நல்ல தலைவனாக இருந்த, நல்ல முதலமைச்சர் ஆவாருந்தான் கொடுத்துருக்கணும்ல. சினிமா டிக்கெட்டு 500 ரூபா. ஆனால் டாக்டர் மருத்துவம் பார்க்கறது 5 ரூபாய்க்கு பார்க்கணும். அது இருக்கட்டும், அது ஒரு தனி கதை, அது இருக்கட்டும். ஆனால் நம்ம ஊர்லேயே அப்படி டாக்டர் இருக்கிறாங்க. அதானே? நம்ம ஊர்லேயே இருக்காங்க. 5 பேர் ரொம்ப ஃபீஸ் வாங்காம கூட பார்க்குறவங்க இருக்காங்க. இல்லை 5 ரூபா 50 ரூபா அப்படி பார்க்குறவங்க இருக்காங்க. மற்ற டாக்டரை விட பெரிய காரு, பெரிய ஆடி காரு, பெரிய பங்களா இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் அந்த வருமானத்தில் வாழ்நாள் முழுக்க 20 வருஷம் 30 வருஷம் அவர்கள் அப்படியே தொழில் பண்ணியிருக்காங்க. அவர்கள் குறைவான ஒரு வீடு வாசல் வசதியோடு இருந்தாலும் நிறைவாக திருப்தியாக இருப்பாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் பல ஆயிரம் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாள், எல்லா வாழ்க்கை வசதியும் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு திருப்தி, நிறைவு இருக்க, சந்தோஷம் இருக்க. அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் அந்த நல்லங்கிறத நம்ம வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டியது.
அதற்கு நம்ம செய்த புண்ணியத்தினால நாம் இந்த மாதிரி நல்ல அமைப்பு நல்ல சாதுக்களோட இருந்து அதெல்லாம் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. சொந்த கடவுள் கொடுத்த வரம் நமக்கு. அம்மா அப்பா இல்லாமல் போகலாம், அது வேற, அதுக்கு வேற புண்ணியம் இருக்கு. ஆனால் இன்னொரு விதத்தில் கடவுள் நமக்கு வரம் கொடுத்துருக்கிறார். நல்லதுங்கிறத நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டு அதனால் பின்னாடி நம்ம எந்த வேலைக்கு போனாலும் என்ன எப்படி நம்ம வாழ்க்கை முறை இருந்தாலும் சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, நம்ம இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இதுக்கு அடுத்த வகுப்பு இன்னொரு சாமிஜி இருக்கிறார், அவர் எடுப்பார். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு பிரேக்.